ஒரு செடி இல்லாமல் விதை முளைக்காதமா அந்த விதை இல்லாமல் செடிதான் முளைக்கும் முளைக்க முடியாது சேராமல் செடிக்கும் சேராமல் அருகிலேயாகப்பட்டவள் பிறந்திருக்கிறோம் பாஞ்சால மன்னனுக்கும் அகிலா தேவி அம்மைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமானது இல்லை அடியே புத்திர சந்தானகிறது இல்லை என்று சொல்லி பாஞ்சால ஏகமானது வைத்தார் சரி ஏகத்தில அப்பேர்வட்ட முந்தி பிரதே கண்ணனாகப்பட்ட துஷ்டதுய்மன் சரி இரண்டாவது அருகிலே பாஞ்சாலி நான் பிறந்தேன் மூன்றாவது ஒரு வில்லொன்று பிறந்தது வில்லொன்று பிறந்தது நான் வளர வளர நீ வளர அந்த வில்லானது வளர்ந்து கொண்டே வந்தது வளர்ந்துருக்குது எனக்கு தானே ரொம்ப நாளா வளரவே மாட்டேங்குது என்ன அது இல்லம்மா அறிவு வளரவே இல்லையா அப்படி வில்லானது பார்த்தார் சரி தந்தையராகப்பட்டவர் அதாவது வளையாத வில்லை யார் வளைக்கிறார்களோ உன்னோடு பிறந்து இந்த வில்லை யார் வளைக்கிறார்களோ அன்னவர்களுக்கு உன்னை திருமணம் செய்து வைப்பேன் பரிசு பெண்ணாக ஒரு வெற்றி அதாவது போட்டியில ஜெயிச்சுங்களுக்கு வெற்றி பெண்ணாக உன்னை கைப்பிடித்து கொடுப்பேன் என்று சொல்லி தந்தையாருடைய கட்டளை அதாவது ஆண்டி முதல் அரசன் வரை தோட்டி முதல் தொண்டைமான் வரை 56 தேசங்களுக்கும் பரிசாட்டு அப்பா எனக்கு தெரியாத போயிடுச்சு என்னது இந்த பரசாட்ட கூட நான் இருந்திருந்தேனா ஐயோ எதை வளைக்க சொல்றாங்களோ அதை வளைச்சுட்டு எதை பிடிக்க சொல்றாங்களோ அதை பிடிச்சுட்டு போயிருப்போம் நான் இல்லம்மா வலை காய்கறி பாரு அந்த பொட்டைக்கு போறாம அத்தானமா அடியே ஓய் அடியே ஓய் அம்மா அப்படி ஆண்டி முதல் அர்த்தம் கேண்டி எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் தொடாம சொல்லுமா குழுவுரு காலம் எங்க வீட்டுக்காரி வேற ஊருக்கு போயிட்டாம்மா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரே ஒரு கிளவி தாங்கிறான் நீங்க பிடிச்சு குணத்தை திருப்பி விட்டு காலையில ஒரு கோட்டோட போவகளோ குணம் திரும்பி கிளவி பிடிச்சா குலகேச்சலத்தான் உன்னால ஒன்ன போவான் அப்புறம் கோமாளி இல்லாத அடி வாங்கிட்டாங்க அப்படி ஆண்டி முதல் அரசன் வரை தோட்டி முதல் தொண்டைமான் வரை என்று சொல்லி பரிசாட்டினார் அல்லவா ஒவ்வொரு நாட்டு மன்னர்களும் 56 தேச மன்னர்களும் வில்லை வளைத்தார்கள் அடியே ஒருவதாவது அந்த வில்லை வளைத்தார்களா வளைக்காமல் தோல்வி அடைந்தார் அப்புறம் அடியே அதாவது ஆண்டி முதல் அரசன் வரை என்று சொல்லி கட்டளை இட்டார் அல்லவா ஆமா தந்தை யாரு அது போலவே அதாவது ஒரு வயதான ஒரு முதியோர் சரி ஒரு பிச்சைக்காரனை போல ஒரு எச்சக்காரனை போல வயதான ஒரு முதியோராகப்பட்டவர் அந்த வில்லை நான் வளைக்கிறேன் என்று சொல்ல சரி பண்ணாதி மன்னர்களே மண்ண தின்னுட்டாங்க இதெல்லாம் எம்மாத்திரம் நீ வந்து இந்த வில்லை வளைக்கிறையா அப்படின்னு சொல்லி கேட்க நான் வளைக்கிறேன் என்று சொல்ல சரி கட்டளை இருக்குதல்லவா ஆமாங்க அதனால அந்த வில்லை வளைச்சிட்டாரடி வளைச்சிட்டாரு யாரு அந்த பிச்சைக்காரனாக ரூபம் கொண்டவர் ஆமா வில்லை வளைத்து ஆமா கரையை துடைக்கலாம் காவேரி நீந்தலாம் விதியை துடைக்க வேந்தனாலே அறியாது என்று சொல்லி அவர் என்ன பண்றது பரிசு பின்னாக வெற்றி பின்னாக என்னை அவருடைய கரத்திலே பிடித்து கொடுத்தாரு தந்தையாராகப்பட்டவர் சரி அப்படி வா என்று சொல்லி நான் நாட்டுக்கழைத்து செல்கிறேன் என்று சொல்லி வளர்ந்த கானகத்துல போய் கொண்டிருக்கும் பொழுதுதான் அடியே நாம கூட என்னடா போய் இந்த வாழ்ற வயசுல பேர்பட்ட பருவத்துல இந்த கிழமனுக்கு அந்த வயசான கிழமன கலையில பண்ணிட்டு பிச்சைக்காரன் கலையில பண்ணிக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருந்து அழுதுகிட்டே போனேன் ஆனா அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த அடர்ந்த கானகத்துல போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய எடுத்து காட்டினாரடி அம்மா அப்பா எத்த தோணுச்சு நீதானே என்னமா எடுத்து காட்டினாரு ஐயோ அம்மா அவருடைய சுயரூபத்தை எடுத்து காட்டினாரடி அப்படி சொல்லுமா ஏமா எதா அறகுறையா சொன்னா அப்புறம் நான் என்ன பண்ண அப்பொழுதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடியே அப்படி எடுத்து காட்டினார் அல்லவா ஆமா ஆமா அப்பொழுதுதான் மாலையிட்ட மனவர் பேர் பட்டவரா ஆமா அப்படி என்று சொல்லி நான் மனசுல நினைச்சவரையே திருமணம் செய்தேன் அவரோட சுயரூபத்தை அவர் காட்டின உடனே திருமணம் செய்திருக்கிறார் என்னோட சுயரூபம் நாளைக்கு 10 மணிக்கு மேல எங்க ஊர்ல வந்து பாரு என்னோட சுயரூபத்தை எங்க அம்மா எத்தனை தாரம் தொடப்ப கட்டி எடுத்துக்கிட்டு எத்தனை வீதியா துரத்துறாங்க நாளைக்கு பாரு வந்து அம்மா அப்படி நான் திருமணம் செய்தேன் அல்லவா ஆமா புண்ணியார் என் கணவாளன் கட்டியா யாருமா அடி சொல்றேன் நல்லா கொதிக்க வைக்கணும் அடியேனும் மறந்த மன்னே
அடிச்சா வீங்கி போயிருமா? அடியே ஓய் அப்படி கிடையாது. யார எப்படி நான் திருமணம் செய்தேன் என்று சொன்னேன் அல்லவா? இத உன்னால என் வீட்டுல காலையில பெரிய கலகம் நடக்கும். அம்மா ஓய் திருவருக்கு இளையோர், திருவருக்கு மூத்தோர், மூத்தோர் நடுப்பிறந்த நாயகன், நடுப்பிறந்த நாயகன். அடியே ஓய் மாறில மச்சரேகன், மாறிலே மச்சராகி தோளின் மீது துளசி மாலை, துளசி மாலை. ஆனால் அழகு முன்ன நடுப்பிறந்த நாயகன் என்று சொன்னது அல்லவா? அந்த அர்ஜுன மாமனை திருமணம் செய்தாண்டி கண்ணமோ. ஓஹோ, அர்ஜுன மாமனை திருமணம் செய்திருக்கிறாய். அம்மா அப்படியெல்லாம் திருமணம் செய்து செல்லும். ஓய், அந்த அர்ஜுன மன்னனை டைவர்ஸ் செய்து விடு, நான் இருக்கிறேன். சொருப்பு அப்படியே அட்டுட்டு போயிரு. என்னத்த வாரிட்டு போறோம், மனுத்துக்கிறத மனுத்து நின்னுட்டு போலாம். அப்படி திருமணம் செய்து நல்லவா? அடியே ஓய் என்னதான் இருந்தாலும் கல்லானாலும் கணவன், கணவன் உள்ளானாலும் புருஷன். கூழு. அம்மா சொல்லிவிடும். அதனால விட்டு தினமா ஆ. நீ வந்த காரணம் என்னடி? அம்மா, தன் கணவர் அர்ஜுன மன்னன் தங்களை அழைத்திருக்கிறார். என்னடி சொல்ற? எங்க வீட்டுக்கார அழைத்தாரா? ஆமா, உங்க வீட்டுக்காரர் அழைத்தாரா? ஆமா போய் பாப்போமா? போலாம் போ. சாமி மடவாய்